ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. நசைதத்வித்மஹ் கதரன்னோ கரீயஹ யத்வா ஜயேம யதி வா நோ ஜயேயுः யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஹ தேவ ஸ்திதாः பிரமுகே தர்த்தராஷ்ட்ராः. இது இன்னும் கொஞ்சம் அவனுக்கே கன்ஃபியூஷன் வருது. யுத்த பூமியை விட்டு போகலாமா இருக்கலாமா அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் ஏற்படுறதுங்கிறது இந்த ஸ்லோகம் காட்டுகிறது. கிருஷ்ணா, நமக்கு எது சரின்னே தெரியல. அதாவது இந்த யுத்தம் நடந்ததுன்னா அவங்க ஜெயிப்பாங்களா நாம ஜெயிப்போமா தெரிய மாட்டேங்கிறது. யுத்தமே வேண்டான்னு சொல்கிறான், இப்போயும் எப்படி சொல்லணும்? யுத்தம் பண்ண மாட்டேன் போயிடுறேன், நான் ஆயுதம் எடுக்காமல் இருக்கேன், என்னை வந்து குத்தி கொல்லட்டும்னு சொன்னான் முதல்ல. இப்போ பாருங்கள், இந்த வார்த்தையை பாருங்கள், எவ்வளவு கான்ட்ரடிக்ஷன்னு தெரியும், எவ்வளவு முரண்பாடு. எது ஏதத்து ந வித்மஹ நஹா கதரத்து கரீயா, நமக்கு எது சிறந்ததுன்னு தெரியல. இப்போ நான் யுத்தம் பண்ணுறது சிறந்ததா, யுத்தத்தை விட்டு வெளியில் கிளம்பி போயிடுறது சிறந்ததா புரிய மாட்டேங்கிறது. எத்வா ஜெயேம எதிவானோ ஜெயேயுஹு, நாம் இவர்களை ஜெயிப்போமா அல்லது இவர்கள் நம்மை ஜெயிப்பார்களான்னு தெரியல. அது எப்படி தெரியும்? யுத்தம் முடிஞ்சால் தானே தெரியும் யார் ஜெயிக்கிறாங்கிறது. ஆனால் அவனுக்கு அந்த இது எப்படி நடக்குமோங்கிற அந்த ஒரு ஆன்சைட்டின்னு சொல்கிறாங்களே, அது ரொம்ப இருக்குது. காரியம்னு இறங்கியாச்சுன்னா ஆன்சைட்டிக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. வெற்றியாவது தோல்வியாவது செய்வன திருந்தச் செய் அப்படின்னு செய்யணும். அந்த ஒரு மனோபாவம் வேணும். எல்லா ஹியூமனுக்கு, நார்மல் ஹியூமன், ஒரு சாதாரண சராசரி மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம் இருக்குங்கிறத இதன் மூலம் வியாசர் காட்டுறார், அர்ஜுனனுக்கு இருக்குங்கிறத காட்டிக் கொண்டிருக்கார். யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஹ தேவஸ்திதா பிரமுகே தார்த்தராஷ்டிராக. எந்த திருதராஷ்டிரனுடைய புத்திரர்களை கொன்றுவிட்டு வாழறது கூட நமக்கு ஆசையே இருக்காதோ அவர்களல்லவோ முன்னால் நிற்கிறார்கள். யானேவகத்வா ந ஜிஜீவிஷாமஹா, யாரை கொன்னா வாழ்றது கூட நமக்கு விருப்பம் இருக்காதோ. ஜிஜீவிஷாமஹானா ஜீவித்தும் ந இச்சாமஹா, வாழறதுக்கு ஆசையே இருக்காதோ. அப்பேற்பட்ட துரியோதனாதிகள் அல்லவோ முன்னால் நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். கிருஷ்ணர் ஒன்றுமே பேசுறதில்லை. தம் மனசில் இருக்கிற துக்கத்தை நீக்கிக்கிறதுக்கு அவன் நினைக்கிறதெல்லாம் சரின்னு நினைச்சான். இது அதர்மம், யுத்தத்தை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, நான் வந்து ஆயுதம் எடுக்காட்டாலும் அவங்க என்னை கொல்லட்டும், அது எனக்கு ரொம்ப க்ஷேமத்தை கொடுக்கும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் தன்னுடைய ஒரு சுகத்தை மாத்திரம் மனசில் நினச்சின்னு பேசுகிற மாதிரி இருந்தது. ஏன்னா இது ராஜாங்கிறவன் சமூகத்தினுடைய நன்மையை நினைக்க வேண்டியவன், தன்னுடைய நன்மையை பின்னணிக்கு வச்சுக்கணும். சமூகத்தினுடைய நன்மையில் தான் தனி மனிதனுடைய நன்மை இருக்குங்கிறது புரியணும். ஆனால் அவன் ஒரே குழப்பத்தில் இருக்கிறதுனால, குடும்பத்தில் இருப்பவர்களுடைய பாசம் பற்று இருக்கிறதுனால தர்மத்தை விட பாசம் பெருசாக இருக்கு. ஆனால் அவனுக்கே புரியுறது, நம்ம வந்து பேசுறது முன்னுக்கு பின் முரணாக இருக்குங்கிறது அவனுக்கே புரியுறது. கிருஷ்ணருடைய அமைதியான பார்வையே அவனுடைய பேச்சில் தெளிவில்லைங்கிறது அவனுக்கு புரியும்படி பண்ணுறது. கிருஷ்ணருடைய அமைதி, பொறுமையான பார்வை, அவனை பார்க்குற பார்வையிலேயே அர்ஜுனனுக்கு தெரிகிறது நம்ம பேச்சில் தெளிவில்லைங்கிறது நமக்கே தெரியும்படி கிருஷ்ணர் பண்ணுறாருன்னு. இப்போ வரப்போகிற ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்ஜுனன் பரிபூர்ணமாக பகவானை சரணாகதி பண்ண போகிறான். ஏன்னா இத்தனை நேரம் அவன் தன்னோட புத்தியை வச்சுன்னு பேசி பார்த்தான், இப்போ சிஷ்யனாக மாறுறான். சிஷ்யா, அதை வச்சு தான் சீக்கிய மதம்னே ஒன்று வந்திருக்கு. சீக்குன்னு சொன்னால் சிஷ்யர்கள்னு அர்த்தம். அவர்கள் வந்து வழிபடுறது குரு கிரந்த சாஹிப், சாஸ்திரத்தை தான் அவர்கள்லாம் பூஜை பண்ணுகிறார்கள். அவர்கள் அந்த குரு கோவிந்த சிம்ஹங்கிறவரையெல்லாம் குருவாகத்தான் சொல்லுகிறார்கள். குரு, சாஸ்திரம், சிஷ்யர்கள், இதைத்தான் விசேஷமாக சொல்கிறது சீக்கிய மதம். அது ஹிந்துயிசம் தான். ஹிந்து மதத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு உருவான ஒரு அமைப்பு தான்னு அறிஞர்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த சீக்கிய மதம்ங்கிறது. மேலும் பேசுகிறான் அர்ஜுனன். நாளை நாம் தொடர்ந்து இந்த பார்ப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரிவோம். ஓ